மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தகவல் 10ஆம் வகுப்பு புவியியலில் சுருக்கமான விடையளி, அதாவது 2 மதிப்பெண் வினாக்கள். முதல் பாடத்தில் ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் அண்டைய நாடுகள் யாவை? வடமேற்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடக்கு சீனா, நேபாளம், பூட்டான். கிழக்கு வங்காளதேசம், மியான்மர். தெற்கு இலங்கை. மீண்டும் சொல்கிறேன், வடமேற்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடக்கு சீனா, நேபாளம், பூட்டான். கிழக்கு வங்காளதேசம், மியான்மர். தெற்கு இலங்கை. அதைத் தொடர்ந்து 2வது கொஷின், தக்கான பீடபூமி குறித்து எழுதுக. தக்கான பீடபூமி தீபகற்ப பீடபூமியின் மிகப்பெரிய நிலப்பரப்பு. இது தோராயமாக முக்கோண வடிவம் கொண்டது. சுமார் 7 லட்சம் சதுர கிலோமீட்டரை பெற்றுள்ளது. இதனுடைய எல்லைகள் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை, வடக்கு மைக்காலா குன்றுகளும் வடமேற்கு விந்திய சாத்புரா மலைகளும் இடம்பெற்றுள்ளது. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 முதல் 500 மீட்டர் உயரம் கொண்டது என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து இந்தியாவின் திட்ட நேரங்கள். இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் திட்ட நேரத்தை விட சுமார் 5.30 நிமிடங்கள் வேறுபடுகிறது. இந்திய திட்ட நேரத்தை முழுமையாக அறிந்து கொள்ள இது பயன்படுகிறது. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 30 தீர்க்க கோடுகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் சரியான தகவல் அலகாபாத்தில் 82.30 டிகிரியை கணக்கில் கொண்டு இந்திய திட்ட நேரமானது கணக்கிடப்படுகிறது. அதைத் தொடர்ந்து லட்சத்தீவு கூட்டங்கள். லட்சத்தீவு கூட்டங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இது அரபிக்கடலில் இடம்பெற்றுள்ள தீவு கூட்டங்களாகும். சுமார் 32 சதுர கிலோமீட்டர்கள் இது பெற்றுள்ளது. இது பெரிய இயற்கை அமைப்பாக இடம்பெற்றுள்ளது. இதனுடைய தலைநகரம் காவர்த்தி. சரிங்களா? அதைத் தொடர்ந்து இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் யாவை? நர்மதை, தபதி மற்றும் மாகி. நர்மதை, தபதி மற்றும் மாகி. இது போன்ற பல தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் இந்தியாவின் அண்டை நாடுகள், 2வது கொஷின் இந்திய திட்ட நேரம், 3வது கொஷினாக மாற்றி சொல்லியிருக்கேன். 2வது கொஷின் தக்கான பீடபூமி, 3வது கொஷின் இந்திய திட்ட நேரம், 4வது கொஷின் இந்தியாவின் லட்சத்தீவு கூட்டங்களை பற்றிய தகவல்கள், 5வது கொஷின் இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். இது போன்ற வினாக்களை நம்ம மறுபடியும் காதால் கேட்கும்போது ஈஸியாக என்ன பண்ணலான்னாக்கா ஆன்சர் பண்ணலாம். அனைத்து மாணவர்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 10ஆம் வகுப்பு பாடம் எளிதாக நம்ம வினா விடைகளை எடுத்துகிட்டு போக போகிறோம். அதனால் தொடர்ந்து படிங்க. சரிங்களா? தேங்க்யூ.